நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். பிதாவே ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கின்றோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமென். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். ஆமென். ஆமென். எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன். என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார். ஆமென். அதிகாலையும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஒப்பு கொடுக்கலாமா அந்த சமூகத்தில்? ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கின்ற பிள்ளைகள் துயரத்தோடு, பாரத்தோடு, கஷ்டங்களோடு, நஷ்டங்களோடு, வேதனைகளோடு, பாடுகளோடு, நோய் நோக்காடுகளோடு, பலவீனத்தோடு வந்திருக்கிறாயா என் மகளே? துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. சங்கீதம் 18:6ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். சங்கீதம் 18:6. ஆமென். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். நமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். நமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. ஆமென். ஆமென். நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நோக்கி நீ மன்றாடும் பொழுது, கடவுளை நோக்கி நீ கதறும் பொழுது, அவர் தம்முடைய விண்ணகத்தில் இருந்து தம்முடைய கோவிலில் நின்று
நம்முடைய குரலை கேட்கின்றவர். ஆமென். நம்முடைய கதறல் அவருடைய செவிகளுக்கு போகும். அதிகாலையில் ஸ்தோத்திர பலி, ஸ்துதி, கன, மகிமை, ஆராதனை எல்லாம் அவருக்கே செலுத்தும் பொழுது ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் அவர்களை கண்டு கொள்வார்கள். அதிகாலையில் தேடுவோம். ஆமென். அவருக்கு அன்பு காட்டுவோருக்கு அவர் பேரன்பு காட்டுகிறவர். அவரை தேடுகிற பிள்ளைகள் அவரை கண்டுகொள்வார்கள். ஆமன் பாடுகிறார். அதான் தாவீது பாடுவார் சங்கீதம் 18:2, ஆண்டவரின் கற்பாரை, ஆண்டவரின் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலையவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். ஆண்டவரின் கற்பாரை, ஆண்டவரின் கோட்டை, ஆண்டவரின் மீட்பர், ஆண்டவரின் இறைவன். எத்தனை வார்த்தைகள்! ஆண்டவரே, ஆண்டவரே என் கற்பாரை, ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே என் மீட்பர், என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண் என்று சொல்லி தாவீது தன்னுடைய எதிரிகள் கையில் இருந்து, சவுலின் கையில் இருந்தும் தப்பி ஓடுகிறார். ஓடும் பொழுது ஆண்டவர் அவரை தப்புவிக்கிறார். அதனாலதான் தாவீது இந்த பாடலை பாடுகிறார். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. வேதனையோடு இருக்கிறாயா? பாரத்தோடு இருக்கிறாயா? துயரத்தில் கூப்பிடு. உன்னுடைய வேதனையில் அவரை கூப்பிடு. உன்னுடைய அழுவர்களை கேட்பவர், உன்னுடைய அழுவர்களை கேட்பவர். அதனால தான் 16ஆம் வசனம் சங்கீதம் 18:16 மிக அழகாக சொல்லணும். உயரத்தில் நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ள பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார். உயரத்திலிருந்து நம்மை எட்டி பிடிக்கிறவர். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. 35ஆவது வசனம் இன்னும் அழகா சொல்லும் பாருங்க. சங்கீதம் 18:35. ஆமென். ஆண்டவரே, பாதுகாக்கும் உம் கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, பாதுகாக்கும் உமது கேடயத்தை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன். தாவீது இங்க சொல்றார் பாருங்க. நீரே என் கற்பாரை, என் கோட்டை, என் இறைவன், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, நான் புகலிடம் தேடும் மலை நீரே என்று சொல்லுகிறார். இங்கே நன்றியோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, பாதுகாக்கும் கேடயத்தை நீர் எனக்கு கொடுத்தீர், வழங்கினீர், உமது வலக்கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர், உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர் என்று சொல்லி நன்றியுள்ள ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்,
அழுகுரல் கேட்டீரையா. உன்னுடைய வேதனை, துன்பங்கள், துயரங்கள், பாடுகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் வச்சிரு. உன்னுடைய விண்ணப்பங்கள் அவருக்கு தெரியும். நன்றியோடு கூடிய இறை வேண்டல் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றியோடு கூடிய இறை வேண்டல். அதனால தான் நீதிமொழிகள் 8:17, எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நான் அன்பு காட்டுவேன், என்னை ஆவலோடு தேடுவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். அப்ப என்ன செய்யணும்? நேற்று மாலை பார்த்தோம். என் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுகின்றோர் நற்பேறு பெற்றவர்கள். நற்பயிற்சி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள். நற்செய்தி பெற்று ஞானத்தை அடையுங்கள், அதை புறக்கணியாதீர்கள். சங்கீதம் 8:34 நேற்று மாலை நாம் தியானித்தோம். இருந்தால் அந்த வசனத்தை மீண்டும் தருகிறார். என் வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலையறையில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோர். எனது வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று, எனது வாயிற்படியில் நாள்தோறும் விழிப்புள்ளவராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து, என் கதவு நிலை அருகில் காத்திருந்து, என் கதவு நிலை அருகில் காத்திருந்து என் வாயில் படியில் நாள்தோறும் விழிப்புள்ளோராய் நின்று என் கதவு நிலை அருகில் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கின்றோ நற்பேறு பெற்றோ. எனக்கு செவி கொடுக்கின்றோர் நற்பேறு பெற்றோ. அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். அவரை தேடி அடைவோர் வாழ்வடைவார்கள். ஆண்டவரின் கருணை அவர்களுக்கு கிடைக்கும். அவன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில். அதனாலதான் சங்கீதம் 18:30 அழகா சொல்லுகிறது. சங்கீதம் 18:30, இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். இந்த இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த இறைவனின் வழி. அதனாலதான் திருப்பாடல் 18 மிக அழகாக வாசித்தோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை பின்பற்றுங்கள். இந்த வழி, இந்த இறைவனின் வழி நிறைவானது. என்னுடைய வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. இந்த வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. ஆண்டவர் ஒரு தடவை சொன்னதுதான். அல்லேலூயா. அவரிடம் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவர் கேடயமாய் இருக்கிறார். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திர, தூயவர், தூயவர், தூதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா. ஆறுதல் நீர்தான் ஐயா.
ஆறுதல் நீர்தானையா, நீர்தானையா ஆறுதல். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. யாரும் இல்லைப்பா, நீங்கள் இல்லாமல் யாருப்பா, நான் எங்கப்பா போவேன். அதனால தான் திருப்பாடல் 18:21 அழகாக சொல்லு, ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. ஏனெனில் நான் ஆண்டவர் காட்டிய நெறியை கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு அகலவில்லை. என் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்க, என் வழிகளை பின்பற்றுங்கள். இந்த இறைவனின் வழி நிறைவானது, அவனுடைய வாக்கு நம்பத்தக்கது, அவருடைய அடைக்கலம் அனைவருக்கும் அவர் கேடயமாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் காட்டிய நெறியை நான் கடைபிடித்தேன். தாவீது சொல்றார், ஆண்டவர் காட்டிய நெறியை நான் கடைபிடித்தேன், பொல்லாங்கு செய்து என் கடவுளை விட்டு நான் ஒரு நாளும் அகலவில்லை. நான் அவரை விட்டு அகல மாட்டேன். எனக்கு அவர் தான் துணை. அவர் மட்டும் இல்லை, அவர் இல்லை நான் எங்கேயோ போயிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், என்னென்னமோ ஆகியிருப்பேன். ஆனால் அவர் என்னை காக்கும் கேடயமாக இருக்கிறார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே. எந்த சோதனை, எந்த துன்பம், எந்த பிரச்சனை, எந்த ப்ராப்ளம் என்ன இருந்தாலும் எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலுயா பாடுவோம். அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. அல்லேலுயா தோல்வி இல்லை, அல்லேலுயா வெற்றியுண்டு. அதனால்தான் 28ஆம் வசனம் சங்கீதம் 18:28 வாசிக்க கேட்போமா? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். ஆண்டவரே, நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். ஆமென். ஆமென். விளக்குக்கு ஒளியேற்றுகிறார். அந்த விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே
இருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இன்றைய நாளில் இறையிறக்கத்தின் சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு தருகின்ற வார்த்தை, அவசியம் இல்லாத கவலை தேவையற்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. நேற்று பார்த்தோம், எதை குறித்தும் பதற்றம் அடையாது. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சிந்தனை, அவசியம் இல்லாத கவலை தேவையற்றது. அவசியம் இல்லாத கவலை. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவசியம் இல்லாத கவலை, வீண் கவலைகள், தேவையில்லாத கவலைகள் வேண்டாம் மகளே. என் குழந்தாய், அவசியம் இல்லாத கவலை தேவையற்றது. உன்னை அவன் நம்பிக்கைக்கு இட்டு செல்கிறது. என் பார்வையின் இனிமையை, மகிழ்வை நீ இழந்து விடுகிறாய். அவருடைய பார்வையும் இனிமையும் மகிழ்ச்சியும் நாம் இழந்து விடுகிறோம். தேவையில்லாத காரியங்களை நாம் பார்த்து கேட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் குழந்தாய், ஜெபத்தின் வழியாக நீ அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறாய். எனவேதான் நான் உன்னை அழைக்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்தின் வழியாக நீ அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறாய். எனவேதான் நான் உன்னை அழைக்கிறேன். காரணமின்றி உன் ஆன்மா இருளில் மூழ்கினாலும் கூட தொடர்ந்து ஜெபிப்பதை கைவிடாதே. அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ வழி தவறி போவதாக உணர்ந்தால் உடனே என்னை நோக்கி பார். ஆழ்ந்த அமைதியை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. நான் எப்போதும் உன் அருகில் இருப்பதை நீ உன் இதயத்தில் அறிந்து கொள்வாய். ஜெபி ஜெபி ஜெபி, நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை பார்த்து புன்னகைக்கிறேன். விசுவாசத்தோடு இரு, என்னை விட்டு பிரிந்து போகாதே. என்னை விட்டு பிரிந்து போகாது. விசுவாசத்தோடு. எத்தனை பேர் விசுவசிக்கிறார் ஆண்டவர்? அதனால தான் அதிகாலையில் அவரை தேடுபவருக்கு அவர் அன்பு காட்டுகிறார், பேரன்பு காட்டுகிறார். அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்வார்கள். அதிகாலையில் அவரை தேடுகிறார். என் சிறிய குழந்தையே, நான் எப்பொழுதும் அன்பாக இருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் உனக்கு ஒவ்வொரு மணி துளியிலும் உன் பக்கத்தில் மிக அருகில் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். அவசியமில்லாத கவலை தேவையற்றது. அல்லேலூயா. அவசியமில்லாத கவலை. அதனாலதான் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர் உமது காருண்யத்தால். என்ன அழகா நீ வேதனையோடு கூப்பிடும் பொழுது கடைசியில் அவர் கொடுக்கிற பதில் பாருங்க. உன்னுடைய அவசியம் இல்லாத கவலை தேவையற்றது. உன்னுடைய அவசியம் இல்லாத கவலை தேவையற்றது. நீ என் சமூகத்தில் வந்துட்ட, நான் பார்த்துக்கிறேன். அவருடைய சமூகத்தில் வந்து சும்மா உட்காத போதும், மற்றது அவர் பார்த்துக்கிறார். நீ என் சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், நற்கனை ஆண்டவருடைய பிரசன்னத்தில், இறை வார்த்தையுடைய பிரசன்னத்தில் உட்காரு. ஏனென்று சொன்னால், ஆண்டவரே நீர் எனக்கு விளக்குக்கு ஒளியேற்றுகிறீர். என் கடவுளே நீர் என்னை இருளில் இருந்து ஒளிமயமாக்குகிற தேவன். இருளில் இருந்து ஒளிமயமான, அதனால்தான் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்கு காட்டுகிறார். ஏதோ விளக்கு. யாரும் விளக்கை ஏற்றி கட்டில்களில் வைக்க மாட்டாங்க, வைப்பதில்லை, மேலே வைப்ப மலை மேல் இருக்கின்ற விளக்கு. ஆமன் பார்த்தவர்களே, அதனால தான் மத்தேயு 5:14 சொல்லுகிறது, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள்.
மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாய். நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமன் பாந்தர்களே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குரியவர்கள், மேலானவர்கள், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆமென். தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், உப்பாய் இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு குவாலிட்டி பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையில்லாத காரியத்தில் கவலைப்படாத, மற்றதை அவர் பார்த்துக்குவார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மேலானவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன் பணியாளர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பண்படுத்தும் தோட்டமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உப்பாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். யோவான் 10:35 சொல்லுகிறது, நீங்கள் கடவுளின் தெய்வங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். திருத்தூதர் பணிகள் 1:8 சொல்வதைப் போல அவருக்கு சாட்சிகளாய் இருங்கள். ஆமென். 1 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபடுபவர்களாக இருக்கிறீர்கள், அரச குருக்களின் கூட்டத்தினராக இருக்கிறீர்கள், தூய மக்களிடத்தாய் இருக்கிறீர்கள், உரிமை சொத்தான மக்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். 1 பேதுரு 3:9 வாசித்து பாருங்கள். கடவுள் வாக்களித்த ஆசையை உரிமையாக்கிக் கொள்வதற்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரோமர் 8:30 வாசித்து பாருங்கள். நீங்கள் முன் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், இன்று செய்பவர், நன்று செய்பவர், இன்று செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், என்றும் செய்பவர். ஆண்டவர் சமூகத்தில் பொழுது போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் பொழுது போகக்கூடாது, பொழுதை அவரோடு கழிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் அவர் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமான் பாந்தர்களே, ஒவ்வொரு நாளும் அவனுடைய சமூகத்தில் தேடி வருபவர்கள் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்க்க முடியும் ஆண்டவரை, நீ தரிசிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆமென். 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 அதனால்தான் நல்ல ஆயன் நானேன்னு சொல்றார். ஆமென். ஆமென். நான் நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கும். ஆமென். மந்தையை அறிந்து கொள்வார், மந்தை அறிந்து கொள்ள வேண்டும், மந்தையை வழிநடத்துதல், மந்தைக்காக துன்புறும் இயேசு. அல்லேலூயா. மந்தையை வழிநடத்துகிறார் இயேசு, மந்தையை நிலைவாழ்வுக்கு கொண்டு போகிறார், மந்தையை அன்பு செய்கிறார், மந்தை கடவுளுக்கு பாலமாக ஆயராக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மை மேய்த்து செல்கிறார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. 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 ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் விழிகள் மூடினேன், உன் இதயம் சாய்கிறேன், துடிக்கும் உனது இதய ஒளியை தாங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணையை என் மனதில் ஏக்கத்தோடு தேடி அலைகிறேன். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன், என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன். உன்முக அன்பில்
உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன், இயேசு தெய்வமே என்ன வேண்டுவேன், இயேசு தெய்வமே. உன்னை கண்ட பின் என்ன வேண்டுவேன், என்ன வேண்டுவேன், இயேசு தெய்வமே. உன்னை நான் பிரியாவரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினேன், உன்னை தேடினேன். என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டேன்னு சொல்லி துயரத்தில் கூப்பிட்டாயா? உதவிக்காய் கதறினாயா? ஆண்டவர் சமத்தில் குனிந்து நிற்கிறாயா? கூடி குறுகி நிற்கிறாயா? இதோ ஆண்டவர் உன்னை கரம் பிடித்து தூக்குகிறார். எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ அங்கிருந்து உன்னை உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துகிறார், பெருமைப்படுத்துகிறார். காலையில் உன் இளமை பருவத்தில் உன் ஆண்டவரை தேடு. உன் இளமை பருவத்தில் உன்னை படைத்தவரை மறக்காதே. அவருடைய சமூகத்தில் பொழுதை போக்காது. அவரோடு பொழுது போக்க, அவரோடு உறவாட இந்த காலை பொழுதுகளில் ஆண்டவரே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீங்கள் எங்களுக்கு வார்த்தைகளை அனுப்பி இந்த குழந்தைகளை, இந்த பிள்ளைகளை, வந்திருக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களையும், சகோதர சகோதரர்களையும் நீர் பலப்படுத்தினீரே. மக்கு நன்றி அப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பினீரே. மக்கு நன்றி. நீர் எங்களோடு இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தில் எங்களை வழிநடத்த போவதற்காய் நன்றி. இதை கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி. பிள்ளைகளின் பிள்ளைகளை நீர் காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் நீர் வைக்கப் போவதற்காய் நன்றி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெறப்படுத்தும். இன்னும் அதிகமாக இறை வார்த்தையின் நிறைவிலே, இறை வார்த்தையின் அற்புதங்களே, இறை வார்த்தையின் மறை உண்மைகளை காணச் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் மறை உண்மைகளை கண்டுகொண்டு நாங்கள் அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறே. மக்கு நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எந்த கருத்துக்காக உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ இதோ இந்த நாளிலே இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ அன்று மோசே ஜெபித்ததை போல, ஆபிரகாம் ஜெபித்ததை போல, தாவீது ஜெபித்ததை போல, தானியேல் ஜெபித்ததை போல இந்த அடியேன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன்.